யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை வச்சுதான் நான் உங்களோட பேசுவேன். இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தில் மறுரூபமாக்கப்படுகிறது குறித்து, டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி தேவன் முன்பு இருந்த அடையாளத்தை எடுத்து போட்டு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ரூபம். முன்பு தோல்வியின் அடையாளம் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது வெற்றியின் மனிதர்களா, வாழ்க்கையில கஷ்டத்திலும் துன்பத்திலும் விழுந்திருந்த நாம் வெற்றி உள்ள ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அதற்கான எந்த விதமான அறிகுறியே இல்லாத விதத்தில் வேறொரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான தேவன். முன்பு நான் பாவியாயிருந்தேன், தேவனற்ற நிலையில் இருந்தேன், நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரவாளிகளாய் எழுதப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு நம்மை பங்காளிகளாய் மாற்றி, சொல்லப்பட்டிருக்க வாக்குத்தத்தங்கள் என்னுடையதென்ற ஒரு பூரண நிச்சயத்தை இந்த வேதத்திலிருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. முன்பு நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை விதமான பிரச்சனைகளை சந்தித்தேனோ அதைவிட அதிகமான பிரச்சனைகளை நான் கடந்து வந்தேன். ஆனால் அவர் பலத்தினாலே நான் ஜெயிக்க முடிந்தது. எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய அதில் உள்ள சில பிரமாணங்களை, சொல்லப்பட்டிருக்கிற சூத்திரங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அழிகிறதுக்கு காரணம் என்னவென்றால் பிசாசோ அல்லது வியாதியோ எதிராளியால் அல்ல, அறிவில்லாமல் சங்காரமாகிறார். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்தை குறித்த அறிவு உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே நல்லா கவனிங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு உங்களை நிறைக்கட்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பவுல் நிருபங்களில் எழுதும்போது சொல்லுகிறார், 14 17 வசனம் வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பதிவு அங்க இருக்கு. ஒருவனையும் நான் மனிதர்கள் மதிப்பிடும் முறையிலே நான் அவர்களை மதிப்பிடுவதில்லை. எப்படி இருக்குன்னா, ஒருவனை மாம்சத்தின்படி அறியும். அது என்ன பொருள் தெரியுமா? ஒரு மனுஷனை நான் மதிப்பிடும் பொழுது மனிதர்கள் மதிப்பிடுகிற முறையின் பிரகாரம் நான் மதிப்பிடாமல், நான் எப்படி மதிப்பிடுகிறேன் என்றால், அவர் சொல்லுகிறார், இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார், அவர் எல்லாருக்காகவும் மரித்தார், ஆகவே எல்லாரும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவை கூட மனித முறைப்படி நான் மதிப்பிடவில்லை. அவர் நஸ்ரேன் என்ற ஊரில் பிறந்ததாகவும் அவர் யார் என்பதை சரித்திர பூர்வமாக நான் அவரை குறித்து நான் அறிந்திருக்கவில்லை. ஒருவரையும் நான் கிரேக்கர் என்றோ ரோமர் என்றோ இனத்தை குறித்து நான் மதிப்பிடுகிறதல்ல. எல்லாரையும் நான் எப்படி காண்கிறேன் என்றால், கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அவர்கள் ஒரு புது சிருஷ்டி. முன்பு இருந்த மனிதர்களால் மதிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. சமுதாயத்திலே ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இன்றைக்கு நாம் எத்தனையோ விதமான வித்தியாசமான முறையிலே மனிதர்கள் மதிப்பிடுகிறத நான் பார்க்கிறேன். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் அடிப்படையிலே, பணம் இருந்தா ஒரு மதிப்பு, பணம் இல்லைன்னா ஒரு மதிப்பு. பல முறைகள் இருக்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள் மனிதனை மதிப்பிடும்போது. ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றாரு, நீங்க அப்படி செய்யாதீங்க, ஒருவனையும் அப்படி செய்யாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு முன்பு இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. இப்பொழுது நாம் தேவனாலே மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தேவன் சிருஷ்டித்த அந்த காரியத்தை குறித்து போன வாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரும்போது எனக்கு தொடர்ந்து சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கல. இப்ப நம்ம பார்க்க போறோம்.
எபேசியர் 2:10. ஏனெனில் நல்ல கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்ம படிக்கும்போது மேலோட்டமாக தான் நமக்கு புரியுது. 2 கொரிந்தியர் 5:14-17 வரைக்கும் அதில் உள்ள அடங்கி இருக்கிற கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இப்படி இந்த தேவன் நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார் என்று சபை மக்களுக்கு சொல்றேன். ஒருவருக்கொருவர் எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? பணம் இருந்தா ஒரு மதிப்பு, பணம் இல்லைன்னா வேற மாதிரி மதிக்கிறோமா? அவங்க நம்மளை சேர்ந்தவங்க நம்ம ஜாதின்னு மதிப்பிடுறோமா? இப்போ யாரையும் நம்ம அப்படி மதிப்பிடுறது இல்லை, குறைவா நம்ம மதிப்பிடக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனாலே மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி? நல்ல கிரியைகளை செய்ய அவர் உங்களுக்கு செய்திருக்கிற வேலை, தேவனுடைய செய்கை, இஸ் workmanship. He is a master craftsman. ஒவ்வொரு வசனமும் நான் படிக்கும்போது எனக்கு சில நேரத்தில் அப்படியே திகைச்சு போயிடுறேன். ஒரு கலை நிபுணன் வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்ட கலை சிற்பி போல. மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்றவர் 1475 உலகத்தில் பிறந்தார். ஒரு பெரிய ஒரு கலை சிற்பி, அருமையா சித்திரத்தை வரைகிறவர், மிகுந்த தொழில்நுட்பம் உள்ள ஒரு மனுஷன், ஆர்கிடெக்ட்லாம் பண்றோம். இத்தாலியில வேட்டிகன் சிட்டியில ஒரு சர்ச்சில் டூம்ல அவர் வரைந்திருக்கிற படங்கள் அப்படியே உலகத்தையே வியக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிற பல கலைகளை வடிவமைச்சிருக்கிறார். மார்பிள எடுத்து அப்படியே தேவ தூதன், அப்படியே தேவ தூதன் மாதிரி இருக்கும், அப்படி வடிவமைச்சிருக்கார். ஒரு தடவை அவர் ஒரு கல்லை எடுத்து செதுக்கிட்டு இருந்தார், தட்டிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்து கேட்டான், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. உள்ள ஒரு தூதனுக்கு நான் வெளியில கொண்டு வரேன். படிக்கும்போது நான் கொஞ்சம் யோசிச்சேன், நம்ம கூட அப்படிதான் ராவா இருக்கும். நான் யார் என்பதே எனக்கு தெரியல. கோணலும் மானவியமா, அழுக்கா, தோல்வி உள்ளவனா, பாவத்தில் சிறைப்பட்டவனா, துன்பத்திலும் வேதனையிலும் சிக்கிட்டு இருந்த என்ன ஒருவர் வந்து கலை சிற்பி மாறி என்னில தேவையில்லாத காரியத்தெல்லாம் செதுக்கினார் பாரு. செதுக்கி செதுக்கி வடிவமைச்சு என்ன ஒரு புது சிருஷ்டியா அது உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தார். பாவத்திலிருந்து என்ன வெளியே கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியம் என்னவென்றால், இப்பொழுது உங்களை அவரை மாதிரியே சிருஷ்டிச்சிட்டாராம். எதுக்குன்னா நல்ல கிரியைகளை செய்யும்படி. எல்லாம் செய்து சொல்லுங்க. நல்லவர் கையினால செதுக்கி வடிவமைத்த அவர் சொல்றாரு, என்னை போலவே நீ இருக்கிற, என் கிரியை நீ செய். இந்த உலகத்தில் ஏதோ தற்செயலா ஆக்சிடென்டா நீங்க கோயிலுக்கு வரல. இது தேவனுடைய பெரிய தீர்மானம். இன்றைக்கு உங்களை குறித்த பிக்சர் என்ன? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, என்னுடைய வாழ்க்கைய சிதைஞ்சு போச்சு, எங்க குடும்பத்தில் என்ன மதிக்க மாட்டான், எனக்கு நல்ல வேலை இல்லை, என் எதிர்காலம் என்னன்னு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ற வாலிபர்கள் இருந்தா படிக்கலாம். ஆனா எங்க போறேன் நான்? என்னுடைய வாழ்க்கை லக் என்ன, கோல் என்ன, நான் எங்க என்ன பண்ணணும், நான் யார், நான் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் யார், நான் எதற்காக இங்கே இருக்கிறேன்? அதற்கான விடையை நீங்கள் வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். Once if you are very clear in that, you will reach the destiny. நீங்கள் எங்கே போக வேண்டும் என்ற ஒரு படக்காட்சி கிடைத்தால் லக்கை நீங்கள் அடைவீர்கள். எங்கே தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலை உயர்த்தி நிற்க வைக்கப்படும். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், யாராலே அவமானப்படுத்தப்பட்டீர்கள், எப்படி ஜனங்கள் ஏசினார்கள், தூற்றினார்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து மற்றவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதையே உங்கள் கண்கள் முன்னாய் நிறுத்தாதீர்கள். ஏதோ ஒரு மத மாற்றம் அல்ல, நீங்கள் சிருஷ்டிகர் கையிலே ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்மேன், உங்களை செதுக்கி உருவாக்குகிற ஒருவர் கையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவையற்ற பயம், அவமானம், தேவையற்ற தோல்வி, வாழ்க்கையில் சந்தித்த எல்லா அசுத்தமான காரியங்களை எடுத்து போட்டு
மற்றவன் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு உன்னை ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு தேவன். அசிங்கமாய் இருந்த நம்மை அழகுபடுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்களாகவே ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்களை உருவாக்குற ஒருத்தர் இருக்கிறார். பரவாயில்ல, கடந்த காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்களோ இப்ப எப்படி இருக்கீங்களோ, ஆனா என்ன ஆக முடியும் என்பதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இங்க வாங்க, நான் எதையாவது ஜெபம் பண்ணி உங்க தலை மேல கையை வச்சு உங்க வாழ்க்கையில் நான் கர்த்தர் ஏதாவது செய்யறதுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்காருன்னு சொல்ல நான் வரல. நம்ம எப்பவுமே என்ன விரும்புறோம்னா, ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தலையை கொடுப்போம், அவர் ஜெபம் பண்ணுவார், ஏதோ மாற்றி விடுவார்னு நினைக்கிறோம். ஆனா அருமையானவர் சொல்லுகிறேன், உன்னை மாற்றுகிறவன் நான் அல்ல, உன்னை மாற்றுகிறவர் கர்த்தர். மாற முடியுமா? குடும்பம் மாறுமா? நிலை மாறுமா? பணம் இல்லையே, படிக்க வசதி இல்லையே, என் பிள்ளைங்க சரியில்லையே, என் கணவன் சரியில்லையே, எங்க குடும்பத்துல ஒரு காரியம் நல்லது நடக்கல, அம்மா கொஞ்சம் கவனி. எவ்வளவு நாள் இதையே யோசிச்சு 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 வாழ்க்கையில நிம்மதியை நீ இழந்து போயிருந்தா, நான் சொல்கிறேன், இவரை விசுவாசித்தவன் நடுத்தா சரித்திரம் இல்லைங்க. அப்போ சில காரியங்கள் நம்ம கேள்விப்படணும் பாருங்க. தப்பான இடத்துல போய் தப்பான செய்தியை கேட்டு இந்த உலகத்துல மனுஷர்கள் வினோதமா விசித்திரமா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நல்ல செய்தியை சொல்ற இடத்துல விட கெட்ட செய்தியை சொல்ற இடத்துல நல்லா கவனிப்பாங்க. ஒருத்தங்கிட்ட போனாங்க ஒரு அம்மா, அவங்க போய் எங்க குடும்பம் எப்படி இருக்குன்னாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் 3 மாசத்துல உங்க குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். அதை கேட்கறதுக்கு இங்கிறது மைல் கணக்கா போயிருக்காங்க. அவர் பார்த்து சொல்லியிருக்காரு, நாளை பார்த்து கிழமையை பார்த்து பேர் ராசியை வச்சு சொல்லியிருக்காரு. அருமையான இன்னைக்கு உலகத்துல மனுஷர்கள் என்னென்னமோ சொல்ற காரியத்தை நம்புறீங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாங்க கர்த்தர் சொல்றாரு, என் பார்வையில் நீ அருமையானவள், விசேஷமானவள். யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சுட்டு நீங்க பயந்து போய் சிறைப்பட்டு இருக்கிறீர்களா? பணம் இல்லாத நிலைமையினாலே உங்கள் முகம் வாடி போயிடுச்சா? ஏமாற்றம் அடைந்தீர்களா? டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்களா? உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? அற்பமா நினைச்சிட்டாங்களா? உன் குடும்பத்தை பத்தி மத்தவன் கேவலமா பேசிட்டானா? நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன், வாழ வைக்கிற ஒரு கர்த்தர். இவரை நம்புகிற நீ பனையை போல் செழிப்பாய். நான் யோசிச்சு பார்த்தேன், why God used the tree, palm tree? why? என்னத்துக்கு என்ன பனை மரம் மாதிரி தென்னை மரம் மாதிரி ஆசீர்வாதமா வைப்பேன்னாரு. நீங்க பனை மரமும் தென்னை மரமும் இலை உதிர்ந்த பார்த்திருக்கீங்களா? அது இலை உதிர்ந்துச்சுன்னா, ஓலை விழுந்துச்சுன்னா மரம் செத்துரும். இலை உதிராத ஒரு மரம் இருக்குன்னா அது பனை தான். அது எப்போ 365 நாளும் செழுமையா இருக்கும். அந்த மாதிரி நீ பச்சை பசேல்னு இருப்ப. என்ன மாதிரி ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உலக பிரகாரமான சில சம்பவத்தை, சில சூழல், சில பட காட்சியை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நினைச்சு நினைச்சு ராத்திரி படுக்கும் போது அழுவுறது, வெளியில வரும்போது அழுவுறது, பணம் இல்லையே என்று அழுவது, என் குடும்பம் இப்படி இருக்க, என் பிள்ளை எப்படி இருக்கானே, என் கணவன் இப்படி இருக்கானே, என் குடும்பம் இப்படி இருக்க நினைச்சு நினைச்சு அழுது அழுது உங்க சரீரத்தை கெடுத்துட்டு இன்னைக்கு நீ வேதனையா இருந்தா, நான் உனக்கு சொல்ற நல்ல செய்தியை சொல்றேன், உன் தூசிய உதறி தட்டி எழும்பி. உன்னை அழைத்த தேவன் ஒருவர், அற்புதமான ஒரு தேவன் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறேன், நான் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பார்த்து, அந்த கல்லுக்கு மட்டும் உயிர் இருந்தா ஒவ்வொரு தடவையும் உளியில தட்டும் போதெல்லாம் வலிச்சில கதறி இருக்கும் வலியில. இப்ப கல்ல நான் பேசல, மனுஷங்கிட்ட பேசுறேன். உன்னை செதுக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரைடு, பெருமை, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை நம்ம இருந்து எடுத்து போடும்போது we feel pain, right? வலிக்குது. துன்ப நேரங்கள் போகும்பொழுது, கடினமான பாதையில் போகும்பொழுது, சில தேவையற்ற காரியத்தை நமது எடுத்து போடும்போது நாம் செல்லுகிற பாதை வேதனையாய் இருக்கிறது. ஆனால் எல்லாம் நல்லது. இன்றைக்கு நீ போகிற பாதை அவமானமாய் இருந்தாலும் நான் சொல்ல, இது முடிவல்ல. இப்ப போன பாதையிலே உன் துக்க நாள் முடிந்து போய் நீ வெளியே வருவாய். அசிங்கமான இடத்திலே உன்னை அழகுபடுத்தி உன்னை ஆசீர்வதித்து சொல்வாரு, நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பயப்படாதே. Oh my God, கர்த்தர் உன்னோடு பேசுகிறது. நான் சொல்லுகிறேன், அழுது புலம்பாதே, உன் துக்க நாள் மாறும். இந்த தேவன் மறக்காதவர், யார் மறந்தாலும் மறக்காத ஒரு தேவன். சொல்ற, நான் இப்ப இல்ல, நீ இந்த நாளை பார்த்து நீ அழுதுட்டு இருக்க. உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே உன்னை நான் முன் குறித்து விட்டேன். எனக்கு அது மூளையில இன்ன வரைக்கும் எட்டலைங்க. உலகத்தை ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சுக்கிட்டானா. எப்படி தெரிஞ்சுக்கிட்டானா, என்னை எவனும் குற்றப்படுத்த கூடாது என்பதற்காக. படிக்கலாமா? எபேசியர் 1 அதிகாரம்
4வது வசனத்தை நம்ம தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டான். அதுதான் உங்களுடைய அடையாளம். எப்படின்னா, அவருக்கு முன்பாக அன்பிலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருக்குள்ள உங்களை தெரிஞ்சுக்கிட்டார். கடந்த காலம் உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது. அது என்னை அடையாளப்படுத்த முடியாது. நான் இப்பொழுது அவருக்குள் இருக்கிறேன். என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஜனங்க சொல்லலாம், அவர் உன் மேல வெறுப்பா இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, என்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி அல்ல, உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடியே நான் எப்படி இருப்பேன்றது அவருக்கு தெரியும். அப்பவே என்னை தெரிந்து கொண்டார். நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்லாம் என்ன தெரிஞ்சுக்கல. அதுக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சுக்கிட்டார். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்து அழக்கூடாது. பாருங்க, உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்னா, இஸ் ஹோலி அண்ட் பிளேம்லெஸ். அவர் பரிசுத்தம் உள்ளவர், குற்றம் இல்லாதவர். எல்லாம் சொல்லுங்க. அவர் கிருபை நம்மை மாற்றி இருக்கிறது. நாம் இப்பொழுது அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு, இந்த ரட்சிப்பு தான் நமக்கு நல்ல கிரியை செய்யறதுக்கு ஒரு டிசையர் நமக்குள்ள வந்து கர்த்தர் தருகிறார். இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி, இந்த உலகத்தின் ஜனங்கள் பார்க்க முடியாதபடி அவர்கள் கண்கள் குருடாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாம் 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது ப்ளூரல்ல வருது பாருங்க, பன்மையில வருது. எனது சாயல்னு சொல்லாம நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்கு ஒரு சாயல் கொடுக்கிறார். மண்ணில இருந்து எடுத்து ஒரு சாயலை அவனுக்கு அங்க வைக்கிறார். அவருடைய ரூபம், அவருடைய தன்மை எல்லாம் சேர்ந்து சொல்வோம். நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? அவரை மாதிரியே இருக்கீங்க. That's why I tell you, you're very beautiful and very handsome. நீங்க அழகா இருக்கீங்க பிரதர், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. யார மாதிரி தெரியுமா இருக்கீங்க? உங்க தாத்தா மாதிரி இல்ல, உன்னை உண்டாக்குன தேவன மாதிரி இருக்கீங்க. மனுஷனை தேவன் தமது சாயல்படி ரூபத்தின்படியே படைச்சு என்ன பண்ணார் பாருங்க. அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. பின்பு தேவன் மனுஷன் ஆதாமி ஏவாளையும் பார்த்து சொல்றாரு, சிஸ்டர் நீங்க எங்க தான் இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொன்னார். ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பெண்களும் 2 பேரும், ஆணும் பெண்ணும் கவனிக்கணும். எந்த விதத்திலும் இன்ஃபீரியர் கிடையாது. நீங்க எந்த விதத்திலும் ஆம்பளை விட நீ குறைவும் கிடையாது, ஆம்பளை விட நீ அதிகமும் கிடையாது. நம்ம எல்லாம் தேவனுடைய பார்வையில சமம். என்ன ஒண்ணு, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு. பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். மேன் தான், எல்லாரும் மேன். ஆனா நீங்க உமன் சொல்லும்போது womb பிளஸ் மேன், உள்ள ஒரு கற்ப பைய வச்ச ஒரு மனுஷன். நம்ம எல்லாம் மனுஷர்கள் தான். அதனாலதான் நீங்க வந்து பொம்பளைங்களை சும்மா மிரட்டக்கூடாது. அதை செய்வியம்னா நான் வர மரியாதை இல்லையா கொஞ்சம் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க அதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க. ஆம்பளைங்க செய்யறது எல்லாமே அவங்க செய்வாங்க. கார் ஓட்டுவாங்க, பஸ் ஓட்டுவாங்க, பிளேன் ஓட்டுவாங்க, ராக்கெட் ஓட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அடக்கி வச்சாங்க பொம்பளைங்களை. அடக்கி 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 எதுக்கு அடக்கினாங்க தெரியுமா? ஆம்பளைங்க அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருக்குது, கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் கூடல். அவங்களால எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறமையை கர்த்தர் கொடுத்தாரு. அவங்களுக்கு சரீரம் தான் பிசிக்கலி they are weak, but they are very strong. அதனால தான் அந்த மாதிரி சிருஷ்டிச்சு ஒரு ஆம்பளைக்கு பக்கத்துல துணையா கொடுத்தாரு. எப்ப ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை துணையா கொடுத்தாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு ஆம்பளைங்க கொஞ்சம் வீக்குன்னு.
பொம்பளைங்க எல்லாத்தையும் நிதானிக்கும், எல்லாத்தையும் பார்க்கும். குடும்பம் கற்றது ஒரு ஆம்பளையா படல, ஒரு பெண், ஞானமுள்ள பெண், ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ வீட்டை, அதே பொம்பளை ஞானம் இல்லைன்னா வீட்டை இடிச்சிடும். ஒரு ஆம்பளை என்னதான் கட்டணும்னு பார்த்தாலும் அந்த வீடு உருப்படாது. ஒரு பொம்பளை கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதனால பெண்கள் நல்லா கையை தட்டி. அப்ப see you have a lot of responsibility, நிறைய பொறுப்பு இருக்கு. சபையில கூட பாருங்க, அந்த பொறுப்பு நிமித்தம் தான் பொம்பளைங்க நிறைய பேர் வராங்க, ஆம்பளைங்க வர்றது இல்லை. நிறைய பேர் வரமாட்டாங்க. எந்த கோயில் வேணா போய் பாருங்க, ஆம்பளைங்க வருவாங்க. கணக்கு போட்டீங்கன்னா பொம்பளைங்க தான் ஜாஸ்தி இருக்கும். எப்படியோ குடும்பம் உருப்படணும், நல்லா ஆகணும்னு சொல்லி ஒரு ஈகர்னஸ் உள்ள ஒரு இது இருக்குது, ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அப்புறம் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க. உங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. மனுஷனை பார்த்து சிருஷ்டி சொல்றாரு, நீ இந்த பூமியில உன்னை கடையாந்திரத்துல ஒன்னு கொண்டு போய் ஒரு மூலையில வைக்கல. என்ன பண்ணார் பாருங்க, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார். என்னென்ன சிருஷ்டிச்சார் படிங்க. இல்ல 1:26 படிங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், மச்சன்னா மீன், சமுத்திரத்தில் எல்லா மீன்களையும், ஆகாயத்து பறவைகளையும், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், எல்லா மிருகத்தையும், பூமி அனைத்தையும், பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும், இந்த எல்லாத்துக்கும் நீ தான் உன்னை ஆண்டவனா வச்சிருக்க. பெரிய பாம்பு படையெடுத்த தலையை பிடிக்கிறான் பாரு. ஹலோ, சிங்கம் கர்ஜிக்குது, அடக்குறான். எந்த குரங்காவது போய் அதுகிட்ட போய் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குரங்கு போய் சிங்கத்தை பால்ல ஏறுனா ஏறுமா? யானையை போய் மிரட்டி கை 2 கை தூக்குனா தூக்குமா? போய் சிங்கம் பாய், நான் சொல்றேன் காட்டுக்கு ராஜா தூக்கு உன் கால, அது போட்டு ஃபேன் போட்டு ஒரே அடி அடிக்கும். ஆனா இப்படி இருக்கான், சொல்றான், கேக்குது, மீன் கேக்குது, மீன் கிட்ட பேசுறான், கிட்ட வருது. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், டிஸ்கவரி சேனல்லாம் காட்டுறோம். முதல்ல கிட்ட பேசுறான், எல்லாத்துக்கிட்ட பேச ட்ரெயின் பண்ணா எல்லாமே கீழ்ப்படிது. மனுஷன் பாவத்தினால இழந்துட்டாங்க, ட்ரெயின் பண்ண வேண்டியதாகுது. அதை ஏற்கனவே ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு தலையில எழுதிட்டார். யாருக்குன்னா, இந்த பூமியில ஒருத்தனை கடவுள் மாதிரி வச்சிருக்கேன், என்ன மாதிரி அவனை வச்சிருக்கேன், அவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை கத்த கொடுத்துட்டார். பாவம் பாருங்க, இன்னைக்கு மனுஷன் புகை இலை புகை இலைக்கு அடிமை ஆயிட்டான், வைன் ஷாப்புக்கு அடிமை ஆயிட்டான், போதைக்கு அடிமை ஆயிட்டான். இன்னைக்கு மனுஷன் அடிமைப்பட்டு வாழதை நம்ம பார்க்கிறோம். நேற்று என்ன நாளுங்க தெரியவே மாட்டேன். நம்ம என்ன நாள், எத்தனை வருஷம் ஆச்சு? 80 வருஷமா? நிறைய பேர் சொல்றாங்க 80 வருஷம். 80 79. நான் இதுல பார்த்தேன், நிறைய பேர் 80 வருஷம் அப்படிலாம் சொல்றாங்க. சில பேர் 79. ஒருத்தனை கேட்டிருக்கான் 79 80 சரியா சொல்லிட்டாங்க. 79 இயர்ஸ். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. ஆனா இன்னைக்கு எத்தனை காரியத்துல நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். மனதில் சிறைப்பட்டு, கவலையில, பயத்துல, வேதனையில, குடும்பத்தில் சிறைப்பட்டு, எத்தனையோ காரியத்தில் இன்னைக்கு நம்ம சிறைப்பட்டு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஆனா இயேசு சொன்னார், நான் வந்ததே மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகும். அப்ப இந்த உலகத்தில் தேவன் இந்த நிலையிலிருந்து மாற்ற அவனை ஒரு சிருஷ்டிச்சு வச்சாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால கர்த்தர் அவனை பாசுறா, நீ மனுஷா, நீ மண்ணா இருக்கிறாய், திரும்ப எங்க வருவ? மண்ணுக்கே வர. மண்ணா இருக்கிறான்ட்டாரு. அவரை மாதிரியே சிருஷ்டிச்சாரு. ஆனா பாவம் செய்த பிறகு எப்படி பார்க்கிறாருன்னா, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி செத்துச்சு. ரியல் பர்சன் கான். இப்ப வெறும் மண்ணு தான், அந்த பூமியில் இருக்கக்கூடிய சரீரம், பாடியை தான் பார்க்கிறாரு. அவனுடைய ஸ்பிரிட் செத்து போச்சு. அதான் சொல்றாரு, இந்த சரீரம் திரும்பவும் எங்க இருந்து எடுத்தோ அதே இடத்துக்கு வந்துடும். ஏன்னா உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுச்சு, திரும்ப இது இங்கே வந்துடும். நீ இந்த பூமியில நல்லா வாழ முடியாது.
நான் ஆசீர்வாதமா கொடுத்த நீ செய்த பாவத்தினால நீ விதைக்காததெல்லாம் முளைச்சு வரும். ஆசீர்வாதம் இருக்கும், அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கும். நீ கஷ்டப்பட்டு இந்த நிலத்துல விதைப்ப, ஆனா அந்த பக்கத்துல நீ விதைக்காத முள்ளும் குறுக்கும் முளைச்சு வரும். அதை நீ கிளீன் பண்றதுக்கே உன்னுடைய டயர்ட் ஆயிடுவே. நீ இன்னைக்கு குடும்பத்துல கவனிச்சு பாருங்க, எவ்வளவு நல்லது செய்யறோம், நம்ம செய்யாத தீமைகள் நம்ம வீட்டுல வருதே. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் நினைச்சு நினைச்சு நமக்கு முட்டியே தேஞ்சு போச்சு, மனசு உடைஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நன்மையை நம்மளால சரியா அனுபவிக்க முடியல. ஆசீர்வாதம் நினைக்கிறோம், ஆசீர்வாதத்தோட வேதனை, நன்மையோட தீமையும், எல்லா விதமான மரணத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய வந்து பற்றிச்சு. இப்படி இருக்கும்போது தேவன் இப்பொழுது நமக்கு ஒரு புதிய அற்புதமான காரியத்தை சொல்றாரு. இப்ப நான் உன்னை மனுஷ பிரகாரம் முறையின்படி உன்னை மதிப்பிடல, நீ மண்ணு கிடையாது, நீ ஒரு புது சிருஷ்டி. ஐயா, ரட்சிப்பு என்பது மத மாற்றம் அல்ல. நமக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் நடந்திருக்கலாம், உங்களுக்கு சில தொடுதல் இருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது என்னன்னா, நீங்கள் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், புது சிருஷ்டி. எல்லாம் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்போ பழைய மனுஷனை முதல்ல கர்த்தர் சிருஷ்டிச்சாரு, அந்த மனுஷன் செத்துட்டான். இப்போ கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே நான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். I am born again. என் தேவன் மறுபடியும் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், ஒரு புது சிருஷ்டி. அது எப்படிங்க? கொலோசியர் 3 அதிகாரம் 10வது வசனம், Colossians chapter 3 and verse 10. திரும்ப சொல்றேன் பாருங்க. முதல்ல அவனை தேவ சாயலா சிருஷ்டிச்சாரு. அவன் பாவம் செய்த பிறகு, விழுந்த பிறகு அவனை மண்ணா பார்த்தாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரணமான ஒரு அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை இப்ப நீங்க என்னவா இருக்கீங்கன்னா, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்கள். நான் அதை சரியான விதத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் எடுத்துறேன், அதை எழுதின்னு வந்திருக்கேன். உண்மையான புதிய மனுஷன் தரித்திருக்குன்னு சொன்னா, இப்பொழுது உங்கள் எண்ணங்களை அவருடைய ஆவினாலே, உயிரோட்டத்தினாலே நான் மறுபடியும் எழுப்பப்பட்டு புதிய ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானத்தினாலே புதிய எண்ணங்கள் எனக்குள்ளே ஊடுருவி வந்துவிட்டது. அது என்னவென்றால், நான் எழுப்பப்பட்டு அவரோடு கூட அமர பண்ணினபடினாலே ராஜரிகமான ஒரு வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். பழைய மோசம் போக்கும் வஸ்திரத்தை என்னிலிருந்து கலைந்து போட்டு புதிய வஸ்திரமாகிய ஒளி தரும் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து, அவர் எப்படி அழியாத வாடாதவராய் இருக்கிறாரோ அதே விதமாய் என்னையும் உங்களையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். பைபிள்ல நிறைய டிரான்ஸ்லேஷன், இப்படி ஒவ்வொரு மொழிபெயர்ப்பையா படிச்சுட்டு வந்தோம்னா அதிலே பிரசங்கமே முடிஞ்சிடும். என்ன சொல்றாருன்னா, உங்கள் எண்ணத்தை நான் எப்படி மாத்திருக்கேன்னா, எப்ப நான் உன்னை என்னோட கூட உயிரோடு எழுப்பினேனோ அதை குறித்த ஞானத்தை உன் எண்ணத்துக்குள்ள ஊடுருவி வச்சிட்டேன். எப்ப என்னுடைய அறிவு உனக்குள்ள, என்னுடைய ஞானம் வெளிப்பாடு ஊடுருவி அது உள்ள ஊறி உள்ள வந்துருச்சோ, ஊடுருவி வந்துருச்சோ, இப்ப நீ எங்க இருக்கன்னா என்னோட கூட உட்கார்ந்து இருக்க. பழைய மனுஷன் அந்த கெட்டு போன மோசம் போன அந்த பழைய வஸ்திரத்தை தூக்கி போட்டு, ஞானமாகிய அறிவாகிய ஒளியை அந்த வஸ்திரத்தை உனக்கு கொடுத்து, அந்த வஸ்திரத்தை நீ தரிக்கும் போது எப்படி இருக்கனா, என்ன மாதிரியே நான் எப்படி வாடாததும் ஜீவனுமா இருக்கணும், அதே மாதிரி நீயும் வாடாத அழியாத ஒரு புதிய மனுஷன். நீங்கள் வாடாத அழியாத மரணத்தை பார்க்காத ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சிருஷ்டிகளை போலவே இருக்கிறீர்கள். தேவன் புதிதாய் சிருஷ்டிக்க ஒரு புது சிருஷ்டியாய் இவனை சிருஷ்டித்தார். அதனால இப்ப யூ ஹேவ் அத்தாரிட்டி. அவருக்கு எப்படி வாயில வார்த்தையில வல்லம் இருக்குதோ அதே போல உன் வாயிலும் வல்லம் இருக்கு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? யார மாதிரி இருக்கீங்க நீங்க? எனக்கு கேட்கல. நம்புறீங்களா? பைபிளை நம்புறீங்களா? பைபிளை நம்புறீங்களா? சிருஷ்டித்தவருடைய சாயல் இருக்கீங்களா இல்லையா? தெரியல பாஸ்டர், எனக்கு தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ. இந்த ரட்சிப்பு என்பது மதம் மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது பேரை மாத்தல. ரட்சிப்பு என்பது ஞானஸ்நானம் கொடுத்து விடுறது இல்ல.
ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், கொடுத்ததன் வழியா உனக்கு ஒண்ணு சொல்றது என்னன்னா, செய்தி என்னன்னா, நீங்க சிருஷ்டித்தவர் மாதிரியே இருக்கீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். பகலாப்பா சொல்லு, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஏங்க அது எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு செய்யற ஒரு ஸ்நானம் சொல்லுங்க. இப்ப குழந்தையிலே ஸ்நானம் பண்ணிருப்போம், அது பேர் குழந்தை ஸ்நானம். நாங்க குழந்தை ஸ்நானம் கொடுக்கறது இல்லை, குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்றோம். பெரியவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஞானம் வருது. அது என்ன ஞானம்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சு நான் இப்ப எப்படி இருக்கேன்னா, என்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குன்ற அறிவு வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். அவரை மாதிரியே நான் இருக்கேன் எல்லாம் சொல்லுவோம். அப்ப அவர் இந்த பூமியில நடக்கும்போது அவர் மனுஷனா நடந்தவங்க, அதே மாதிரி தான் இப்ப நீங்க இருக்கீங்க. இப்ப யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. முதல்ல ஆதாமுக்குள்ள இருந்தோம், அவனுடைய பயம், அவனுடைய தோல்வி, அவனுடைய அவமானம், அந்த பாவ சாயல் நம்மள இருந்தது. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே நீதி, அதே பரிசுத்தம், குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கக்கூடிய புதிய மனுஷனை நீங்க தரித்திருக்கீங்க. அப்ப இயேசு எப்படி நடந்தாரோ அந்த மாதிரி நீங்க நடக்க முடியும். அவருக்கு சேலஞ்சா இல்லை. அவர் எங்கெல்லாம் போனாரோ, எங்கெல்லாம் குறைவில் இருந்த குறைவுகள் அவர் பார்க்கல, அந்த குறைவின் மத்தியில் அவர் பேசுகிறார், அதிசயங்கள் நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தை படிச்சு பார்த்தேன், வேதம் சொல்லுது பூமி இருளா இருந்தது, அங்க நிக்கிறாரு தேவன். சொல்ல லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரு. சொன்னார், கண்டார், கண்டார், சொன்னார். இருளாகுதுன்னு பார்த்தாரு, தனக்கு என்ன வேணுமோ சொன்னாரு, அது உண்டாச்சு. அதே மாதிரி உங்க குடும்பத்தில் இருள் இருக்கலாம். இப்ப ரட்சிக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷர்களே, எதை பார்க்கறீங்களோ அதை சொல்லக்கூடாது. எது வேணுமோ நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும். அதை சொல்ல, நாங்க சொன்ன ஒண்ணுமே ஆவலியே பாஸ்டர். எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது உங்க நிலைமை. அதுக்குதான் வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து. ஆனா வயசாயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு 90 வயசு, இந்த ஆளுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இதுங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. நாம சொன்னா சரி அது இருக்கட்டும், இப்ப நம்ம 2 பேர் பார்த்தா குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் சொன்னவர் உண்மை உள்ளவர், முழு நிச்சயமா நம்பி. சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. நம்பலான்னு பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. ஆனா என்ன சொன்னா, சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமா நம்பி முறுமுறுக்காம கர்த்தர் சொன்னவன் துதிச்சான். துதித்து விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். அப்ப நம்ம இருதயம் நிரம்பும் வரை, உள்ளே வெளிப்பாடு வரும் வரை. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவை நான் புகற்றேன். உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும், சூழ்நிலைகள் மோசமா இருக்கும், பயப்படாதீங்க. எத்தனை பேர் விசுவாசியோ அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் 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 அப்ப உங்க வீட்டை பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனையே இந்த வீட்டில் உனக்கு அதிகாரம் இல்லை, வியாதியே உனக்கு என் சரீரத்தில் ஆளுகை இல்லை, பிசாசே என் குடும்பத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் இந்த வீட்டை விட்டு போ என்று சொன்னால் சொன்னபடி ஆகும். நீங்க நான் அப்படி அவருமான? ஆமா, நீங்க அவரை மாதிரி தான் இருக்கீங்க. பகலாலும் சொல்லுங்க, அவரை மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா நம்ம ஆளுங்க பேய் மாதிரி இருக்குன்னா அப்படியே நம்புவோம். உங்க வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணி சொல்லுங்க. பாஸ்டர் எத்தனை பேய் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஒரு காட்டு பேய் ஒன்று இருக்குது, வீட்டு பேய் ஒன்று இருக்குது. அது தெரியும் பாஸ்டர், வீட்டு பேய் எனக்கு தெரியும், மனைவி தானே சொல்றீங்கன்றான். அந்த பேய்க்கு பெற்றெடுத்த 3 குட்டி பேய்கள். நல்ல செய்தியை கொடுக்கும் போது சரியா காது விழ மாட்டியா? ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் திங். பாருங்க, ஆவிக்குரிய காரியத்தை சொல்லும் போது உங்களுக்கு நம்புகிறதுக்கு ஏதுவா இல்லை. அதனாலதான் நான் ஜெபம் பண்ணி வரேன், ஆவியான உதவியை நான் நாடுறேன். நீ தூங்கிடக்கூடாது, நீ நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில எந்த இடத்துல எவன் முன்னாடி தலை குனிஞ்சோ அதே இடத்துல நீ தலை நிமிர்ந்து நின்னா இந்த தேவனை போல வேற தேவன் இல்லை அவன் சொல்லணும். வாழ்ந்து காட்டணும், ஜெயிக்கணும். எப்ப பாரு அப்படியே வதங்கி வதங்கி விழக்கூடாது. சொல்ல, எனக்கு தெரியுது நீ கொடி மாதிரி, கொடிங்க பாத்துறீங்க, கொஞ்சம் வெயில் பட்டாலுமே அப்படியே தொங்கிடும். சொல்ல, என்ன நீ ஒட்டிட்டு இருந்த என்ன நீ சுத்திக்குவ.
என்னை பற்றிக்கொள். என்னையே உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதுணையினை பூரண சமாதானத்தோடு நடத்துவார். எதுக்குமா இந்த பிரச்சனையை நினைச்சு அழுவ? ஏன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைச்சு நீ அழுவணும்? அதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் மாத்தி சொன்னவர் உண்மையில் நினைச்சு கத்திர துதி பலவீனம் மாறும். ஆமென். உன்னுடைய கெட்ட எண்ணங்கள் உனக்கு பயத்தை கொடுக்கும், உன் கெட்ட எண்ணங்கள் உன் வியாதியை கொடுக்கும், உன் கெட்ட எண்ணங்கள் உன் சமாதானத்தை எடுத்துரும். ஆனா தேவனுடைய எண்ணங்கள் உனக்கு சமாதானத்தை தரும், சுகத்தை தரும், பலனை தரும், திறமையை தரும், ஆற்றலை தரும், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம யாருன்னா, ஐ எம் a mirror of design of creator. நம்ம யாருன்னா, நம்ம சிருஷ்டித்தவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகள். ஒரு கண்ணாடி மாதிரி நாமேன்னு சொல்லுவோமே. உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கா? கண்ணாடி இருந்த கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கண்ணாடி எப்பயாவது கண்ணாடியை காட்டியிருக்கா? நாங்க பேசவே மாட்டேன். கண்ணாடி என்னைக்காவது கண்ணாடியை காட்டியிருக்கா? கண்ணாடி யாரை காட்டும்? யாரு முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்கள காட்டும். அதே மாதிரி நீங்க உங்க முன்னாடி பயம் இருந்தா பயம் நிற்கும், கெட்ட எண்ணம் இருந்தா உங்களை அதை பிரதிபலிக்கும். நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க எதை முன்ன நிறுத்திருக்கீங்க? கர்த்தரை நிறுத்திருக்கியா? பயத்தையா, பாவத்தையா, சாபத்தையா, கெட்டு போன காரியத்தையா முன்ன நிறுத்தினா நீங்க அப்படியே இருப்பீங்க. ஆனா தேவன் கிறிஸ்துவையை நீங்கள் முன்ன நிறுத்தினா அவரை போலவே நீங்கள் இருப்பீர்கள். தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வருதான். எப்படி வராம இருக்கு? நீ தான் கண்ணாடியாச்சே. எப்ப பார் கட்டுதே பேசுறது, பேய் வருது, அது வருது, கட்டு வருது, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ராத்திரி அதே பேய் உன் மேலே ஏறி ஓடும். ஒரு அம்மா சொல்லுது, படிச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே மேலே ஏதோ ஒன்று ஏறுற மாதிரி இருக்கான். அப்படியே நெஞ்சு அழுத்துச்சான். அழுத்தும் போது ரத்தம் ஜெயம்னு சொல்ல பார்த்தேன். ஈதான் வருது, விட ரத்தம் ஜெயம் வரலையா? யார் அது? இங்க உட்காந்துருக்கீங்களா? தப்பான இடத்துல போய் செய்தியை கேட்டிருக்கீங்க. இங்க வந்து தேவனுடைய செய்தியை கேட்டா உன்னை தொட முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இங்க வந்து செய்தியை கேட்டா உங்களுக்கு தெரியும், உலகத்திலே காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார். இங்க வந்து செய்தியை கேட்டால் தெரியும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இங்கே வந்து வார்த்தையை கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள், இதோ சர்ப்பத்தையும் தேளியும் விதிப்பேன், சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆனா கூட இங்க வந்து உட்கார்றதுக்கு சில பேர் கஷ்டம். பேய் கதை சொல்ற இடத்துல ஈ போறது கூட தெரியாது. அங்க போய் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்குது. அவர் கனவு பார்த்தாராம், இந்த வருஷம் இப்படி நடக்க போகுது. அவருக்கு நடக்கட்டும், பார்த்தவருக்கு நடக்கட்டும். நீ எதை பார்க்கிற? சிஷ்டத்தவரை பார்க்கறீங்களா? அழைத்தவரை பார்க்கறீங்களா? பெயர் சொல்லி அழைத்தவரை பார்க்கறீங்களா? உங்க அப்பா உங்க அம்மா கூட மறப்பாங்க, ஆனா இவர் உன்னை மறக்கவே மாட்டார். கனவு கூட மறப்பான், மனைவி கூட மறந்துடும், ஆனா இவர் மறக்கவே மாட்டார். எத்தனை முறை நம்ம சில காரியத்தை மனசுல வைக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும், அவர் மறந்துடுறோம். ஆனா இவர் மறக்கிறதே இல்லை. ஆமென். ஏன் மறக்க மாட்டாரு? பிரையாரிட்டி அதுதான் அவருக்கு முக்கியம். அவருக்கு நீங்க தான் ரொம்ப 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 முக்கியம். You are very special. நீங்கள் விசேஷமானவர்கள், ரொம்ப ஸ்பெஷல். எல்லாம் சொல்லுங்க. சில இடத்துல குடும்பத்தில் ஒரு பிள்ளைய ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்பாங்கன்னு ஒரு அப்போ சொல்லுவாங்க, அவ்வளோதான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். அந்த வார்த்தை தான் இப்போ சொல்கிறேன், நீ ரொம்ப ஸ்பெஷல். நான் அடிக்கடி சொல்கிறது, ஹோட்டலில் போனால் நமக்கு ஒரு விசேஷமான தோசை கொடுங்கன்னு கேட்க மாட்டோம், ஒரு ஸ்பெஷல் மசாலா தான். அது தமிழ் ஆயிடுச்சு ஸ்பெஷல்ன்றது. அதனால தான் இப்போ நான் அப்படி சொல்கிறேன், யூ ஆர் வெரி ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். என்னை யாருடைய மதிக்கிறா? ஒரு ஈ காக்கா கூட மதிக்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இரு, ஈ வந்து கடிக்கும். எப்ப பாரு இதையே சொல்றது, எவனை மதிக்கிறது இல்லை, காசு பணம் இல்லை, என் தலை காஞ்சி போச்சு, இப்படியே சொல்லிடுறேன். தலை தாஞ்சி போன முடியல, முடி தானே காஞ்சி போச்சு, அந்த முடியும் காய்ண்டிக்கும் போ. எதுக்கு இப்படி பேசுறீங்க?
ஒரு நாள் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறதை விட்டுட்டு கர்த்தர் பிள்ளைங்க வந்து கொடுக்கிற செய்தியை கவனிங்க. நான் யாரை மாதிரி இருக்கிறேன்? சிருஷ்டித்திர சாயலுக்கு ஒப்பா இருக்கிறேன். அந்த சாயலை நான் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? அவரை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னா, நான் ஒரு கண்ணாடி மாதிரி, நான் எனக்கு முன்னாடி யாரை நிறுத்துறனோ அதை அப்படியே பிரதிபலிக்கும். அப்ப நான் என் வேலை என்னன்னா, எனக்கு எந்த ஜனத்தையும் நான் முன்னே நிறுத்த மாட்டேன், என் கவலையை நிறுத்த மாட்டேன், பயத்தை நிறுத்த மாட்டேன், என்னை அழைத்தவரை நான் முன்னே நிறுத்துவேன். ஒன்று யோவான் 4:17 பாருங்க. எனக்கு இது இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு வசனங்க. நான் சொன்னேன், நீங்க அவரை மாதிரியே இருக்கீங்கன்னு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரை மாதிரியா என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் பிரசங்கம் பண்ணும்போதே கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் பெற்றவங்க நமக்கு முன்னாடி முந்தி போயிடுவாங்க. ஆமாமா, பரலோகத்துக்கு போனால் நாங்கள் அவரை மாதிரியே இருப்போம். அப்படி எழுதல வேதம். இப்ப படிங்க 17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருப்போம் போட்டிருக்கா. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். என்ன கூட சேர்த்து சொல்லுங்கள், அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த உலகத்திலே அவரை போலவே இருக்கிறேன். நல்லா கையில தட்டி தேவனை துதிப்போமே. அவர் என்ன? அவர் குற்றமற்றவர். We are as blameless in this life as Jesus. This perfect love union is the source of our confidence. அவர் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய தைரியம் எப்படி இருக்குன்னா, அவர் எப்படி குற்றச்சாட்டப்படாதவரோ அதே போல என்னையை எவனும் குற்றச்சாட்ட முடியாதபடி அவரை போலவே என்ன பூரணப்படுத்தி வச்சிருக்கிறாரு. தமிழ்ல தான் சொன்ன, புரிஞ்சுதான் நான் தெரியும். ஆனா பேய் சொல்றான், இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, நீ பிரியம் இல்ல, உன்னை கர்த்தர் தண்டிக்கிறாரு. இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. உள்ள ஒரு பெர்ஃபெக்ட் மேன் இருக்கிறான். உள்ள சொல்லுங்க. இது பாடி, இது உண்மையான மனுஷன் கிடையாது. வெளியில் இருக்கிறது கூடு, வீடு. வீடு முக்கியமா, உள்ளகரம் முக்கியமா? உள்ளகர ஆளு வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் போய் பாருங்க. ஒற்றை அடிஞ்சு நாசமா போய் கிராக்கு விட்டு கொசல போனா பேய் வீடு மாதிரி ஆயிடும். அப்ப அந்த வீடு எப்ப அழகா இருக்குன்னா, வீட்டுக்குள்ள அந்த பராமரிக்கிறான். அப்ப அந்த வீடு முக்கியமா, உள்ளகரம் முக்கியமா? அதே மாதிரி சரீரம் முக்கியமா, உள்ளகிற ஆளு முக்கியமா? ஆனா அதை மறந்துட்டோம். வெளியே இருக்கிற ஆளை பத்தியே யோசிக்கிறோம். எனக்கு வீடு இல்லை பிரதர், எனக்கு சோறு இல்லை பிரதர், எனக்கு சட்டை இல்லை பிரதர், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பிரதர், எல்லாம் வரும். உள்ள ஒருத்தர் இருக்கான், அவனை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவன் ஒரு பாவத்துல, அவனுக்குள்ள பாவம் உள்ளவனா பாவியா இருந்தா அந்த மனுஷன் எதையும் தேவனிடத்துல கேட்க முடியாது. இப்போ உள்ளகிற மனுஷனை கர்த்தர் அவர் எப்படி பரிசுத்தமா அதே பரிசுத்தத்தை கொடுத்து உங்களை கர்த்தர் பூரணப்படுத்தி இருக்கிறாரு. ஐயா, எந்த சபையிலும் கொடுக்காத செய்தியை கொடுக்கிறேன். நல்லா கவனி. எபிரேயர் 10:10 படிங்க. நீங்க யாருன்னு பாருங்க. கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அவர் சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்படுகிறோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? எல்லாம் சொல்லுங்க, நான் பரிசுத்தமாகி விட்டேன். நல்ல கரலை தட்டி தேவனை துதிப்போம். ஒருத்தர் கேட்கிறாரு, என்னப்பா பரிசுத்தமாயிட்ட, நீ என்ன பாவமே செய்யறது இல்லையாங்கடா? நான் செய்யறது இல்லை, என் சரீரம் பண்ணுது. ஹலோ, நான் பண்றது கிடையாது. இப்ப எனக்குள்ள பாவம் கிடையாது, எனக்குள்ள தேவன் இருக்கிறார். இந்த சரீரத்தை சரி பண்ணும், இந்த பிஹேவியரை மாத்தணும்னா உண்ணாமல் இருக்கிறதுனால மாறாது. நாட் பை ஃபாஸ்டிங். பக்கத்தால பாசல் எத்தனை பேர் இந்த பாடியை சரி பண்ணும்? இது திமிர் பிடிச்சது, இச்சிக்குது, சண்டை போட சொல்லுது, கண்ணுல கொழுப்பா பாக்குது, திமிரா நடக்க வைக்குது, பெரியவங்க வணக்கம் சொன்னா கூட திமிர அப்படி நெஞ்ச நிமித்தின்னு போக சொல்லுது. என்ன ஆங்காரம், என்ன கர்வம்! இதுதான் ஆட்டம் ஆடுது. இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க உணவெல்லாம் மாத்தி
அவங்க வீட்டை வெறுத்து, பணத்தை வெறுத்து, நான் எங்கேயாவது ஓடி, நீ எங்க வேணா ஓடு, இமயமலையில் ஒரு குகையில கூட உட்காரு, உன் எண்ணத்துல நீ வெளியே வரவே முடியாது, நீ பூரணத்தை அடையவே முடியாது. நீ எங்க வேணா இரு, எந்த கூட்டத்தில் வேணா இரு, இவர் உள்ள வந்துட்டாருன்னா எல்லா மத்தியில் நீ பரிசுத்தமா வாழ முடியும். எப்படிங்க அது? எப்படிங்கன்னு கேட்டா, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த பரிசுத்தர் எப்படியோ நான் என்னவாக இருக்குன்னு அறிந்து அதை கேட்ட பிரகாரம் என் மனதை மாற்றி என் எண்ணங்களை கொண்டு சரீரத்துக்கு கட்டளையிடுறேன். ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அந்த எண்ணங்கள் செயலாக மாறுகிறது. செயலை மாத்தனா எண்ணத்தை மாத்தணும், எண்ணத்தை மாத்தினா வார்த்தை மாறும், வார்த்தை மாறினா உன் வீடு மாறும். எல்லாத்துக்கும் பிரச்சனை வார்த்தை தான். பக்கத்தால பஸ் சொல்ல, புருஷன் கிடையாது, பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மா கிடையாது, பெட்ரோல் கவனிக்கிறியா? உன் பிள்ளைங்க கிடையாது, பக்கத்து வீட்டுக்கான பிரச்சனை கிடையாது. உன் பிரச்சனையே இது, வாயிலிருந்து வர வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையை பேசி வேலை போயாச்சு. அந்த வார்த்தையை பேசி 3 மாசம் ஆச்சு. புருஷன்கிட்ட பேசுறது இல்லை, வெறும் ஆக்ஷன் தான். ஊம பாஷையிலே வர வேண்டியது, பேசுறத தட்டு எட்டு வந்து டொக்குன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் பேச மாட்டேன். அந்த மனுஷன் அவன் பேசுவான், சே அந்த ஆளை எப்போ நான் வெறுத்துட்டேன். அப்போ ஒன்னதான் இருக்கிறாங்க, ஆனா பேசுறது இல்லை. யானை மேல குதிரை மேல தூக்கா. What is this man? செத்து போன பிறகு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அழுது, என்ன பெத்த ராணி போயிட்டா, அது ஏஞ்சி வந்து அடிக்கும். உயிரா இருக்கும் போது நல்லா வாழுகையா, உயிரா இருக்கும்போது சந்தோஷமா இருங்க, ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க. நல்ல நல்ல இந்த பூமியை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்காரு, நல்லா வாழு. எப்ப பாரு ஊரு கதையும் வம்பு கதையும் போன கதையும் பேசிட்டு, அவன் இப்படி பேசினா இவன் இப்படி பேசினா, என்னை பத்தி மதிப்பு ரொம்ப குறைவா பேசிட்டாங்க, நான் யாரு தெரியுமா, இன்னைக்கு பணம் இல்லாதனால என்ன மதிக்க மாட்டான். என்ன எவன் சொன்னா உன் மதிப்பு குறைஞ்சிடுச்சு. அவர் சொன்னார், ஒருவனையும் இந்த உலக பிரகாரம் நான் மதிப்பிடுறதில்லை. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, உனக்காக மரித்தவர், உன்னை குற்றப்படுத்தாதவர், உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், உன்னை பூர்ணப்படுத்தியிருக்கிறார். அவர் பார்வையிலே நீங்கள் அழகானவர்கள். நல்ல கையை தட்டி தேவனை துதிப்போம். இங்க இருக்க அத்தனை பேரும், you are so beautiful. Every man listen, you are such a handsome guy. ஆம்பளைங்க எல்லாம் கவனிச்சியா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. இல்ல பாஸ்டர் என் தலையில முடியல, பட் ஸ்டில் you are very handsome. எல்லா லேடிஸும் கவனிக்கணும், ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. தேவனுடைய பார்வையில் நீங்கள் அழகா இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, என் பிரியமே. எப்படி கூப்பிடுறாரு பாரு, என் நேசமே. கல்யாணம் ஆகி புருஷன் ஒரு நாள் கூட அந்த மனைவியை பார்த்து என் பிரியமேன்னு கூடுதல, ஹனி டார்லிங் ஐ லவ் யூ. நம்ம ஊர்ல சொல்லவே மாட்டான், அது கெட்ட வார்த்தை. அதனால அவன் பார்த்தான், இதுகிட்ட சொல்றது பக்கத்து வீட்டுக்கு சொல்லிடலான்னு சொல்லி. சப்போஸ் புருஷன் போய் சொல்றாருன்னு வச்சுங்க, டார்லிங் ஹனி, நான் அறிவில்லை, என்னாச்சு உனக்கு? மகா கெட்ட வார்த்தை பேசிட்டார் நினைப்பு. சந்தோஷம் வாழறதே இல்லை, நல்லாவே பேசுறது. நல்லா புடவெல்லாம் உடுத்திக்கிட்டு எங்கேயோ போகுது மனைவி, ட்ரெஸ் பண்ணிட்டு புருஷன் கிட்ட அப்படி வந்து நிக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி கண்ணாடி பண்ணி இப்படி இப்படி பண்ணிக்குது. அது திரும்ப வந்து பக்கத்தில் வந்து நிக்குது, ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்புறம் கல்யாண வீட்டுக்கு போனோன்னா அந்த பக்கத்தில் ஒரு அம்மா சொல்லுது, நல்லா இருக்குங்க உங்க புடவை, எங்க வாங்க அழகா இருக்கு. ஒரே சந்தோஷம். என் வீட்டுக்காரன் சொல்ல இந்த பொம்பளை சொல்லிச்சேன். டக்குன்னு அது கேட்குது, ஒரு 25,000 ரூபாய் கை மாத்தா கொடு. அப்புறம் பார்த்தா ஓட்டான். இப்படி எல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்கு 25,000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. எதுக்கு? அழகாக்குறேன்னு சொல்லிட்டான். ஆனா உன்னை உண்டாக்குற தேவன் சொல்றார், என் பிரியமே, என் ரூபவதியே. இருங்க, உன்னதான் கூப்பிடுற நினைச்சு கூட பொம்பளைங்க என்ன கூப்பிட்டாரு, ரூபவதியே மனவாட்டியன்னு என்ன கூப்பிடுறாரு, உன்னையும் கூப்பிடுறாரு. நல்லா கரலை தட்டி தேவனை துதிப்போம். சர்ச் சபையே, நீ அவருக்கு பிரியமானவள். இந்த மாதிரி ரூபவதி என்னும்போது ஆம்பளைங்க நினைச்சுக்கிறாங்க, ஓஹோ பொம்பளை தான் சொன்னார் போல. இதுன்னு இல்ல சபையை சொல்றாரு.
ராஜரீக ஆசாரம் கூட ஓஹோ ராஜாக்கள்னா அவங்கள சொல்றாரு போல, நம்மளை பத்தி எழுதவே இல்லை. இல்ல உங்களை பத்தி தான் சொல்றாரு. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அவர் சபையை அப்படி பார்க்கிறார். எனக்கு ரொம்ப பிரியம், உன் மேல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ஆண்டவரை பிடிக்கும்? உயிரே கொடுத்திருக்கம்பா உன்னை மீட். We are blameless in this life as Jesus. This perfect love union is the source of our confidence. இந்த பூரண அன்பிலே ஐக்கியமாய் இருக்கிறதுக்கான என்னுடைய தைரியத்துக்கான கான்ஃபிடன்ஸ் எங்கன்னா அவருடைய பூரண அன்பின் ஐக்கியம். அவர் என்ன அந்த ஐக்கியம், அந்த கான்ஃபிடன்ஸ், என்ன தைரியம் என்னன்னா, அவர் எப்படி குற்றம் இல்லாதவராய் இருக்கிறார் அதே விதமாய் நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். இப்படி ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கார். அல்லவர் ஆமென் சொல்லாமா? குற்றமற்ற நிலையிலே உங்களை காண்கிறார். ஆனா நீங்க எப்பெல்லாம் தப்பு பண்றீங்களோ, whenever you committing sin, பாவம் செய்யும் போது குற்றமற்ற நிலையில் இருக்கிற நீங்க ஒரு திரையை போட்டுறான் பிசாசு. அந்த திரையை போட்டு நீங்க என்னவா இருக்கீங்களோ அதை மறைச்சிடறான். இந்த திரையை போடுறான், போட்டுட்டு உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை மூடுறான், அதை மறைக்க பார்க்கறான். அதனாலதான் சொல்றாரு, இந்த பழைய கெட்டு போன வஸ்திரத்தை ஏமாத்தி உன் மேல போடுறானே, அதை தூக்கி போட்டு புதிதாய் தரிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. நம்ம என்ன பண்றோம்? எப்படி நம்ம கேரக்டரை மாத்தணும்? நான் என்ன பண்ணா சாப்பிடாம இருந்தா எப்படி சாப்பிடாம இருந்து நம்ம சுபாவம் மாறுச்சுன்னா எல்லா பிச்சைக்காரனும் நல்லா இருந்திருப்பான். அவன் தான் சாப்பிட்றதே இல்லையே, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றான்றான். கேட்டான், காரை எடுத்து ஒரு இதுல நிக்க கூடாது. என்ன வேணும்னு கேட்டேன். சாப்பிட்டு 3 மாசம் 3 நாள் ஆச்சு. என்ன போய் பாரு, இப்படியே சொல்லி டெய்லி எடுத்துட்டு போறது. அருவருப்பா இருக்கு நமக்கு சில நேரத்தில் அது மாதிரிலாம் பார்க்கும்போது. இல்லை, நீங்க சும்மா எப்ப பாரு கத்திரிக்கிட்ட போய் இப்படி கதை தட்டி அப்பா ஸ்தோத்திரம் ஏதாவது கொடுப்பான் உன்னை ராஜா மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. நீ தைரியமா தலை நிமிர்ந்து நில்லு, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லு, ஆசீர்வாதம் எந்துன்னு சொல்லு. அவரை மாதிரியே குற்றமற்ற நிலையில உன்னை வச்சிருக்காரு. அப்ப அந்த பாவம் என்ன வருமோ சொன்ன, உள்ளே நான் பரிசுத்தமானவன், உள்ளே நான் பூர்ணமானவன், உள்ளே நான் தேவனுடைய நீதி இருக்கு. அந்த நீதிக்கு பங்கம் வர விதத்தில், அந்த பரிசுத்த பங்கம் வர விதத்தில் இந்த சரீரத்தை நான் இன்ஸ்ட்ருமெண்டா கருவியா கொடுக்க மாட்டேன். சிஷ்யத்துடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற என் மனதை நான் புதிதாக்குகிறேன். Amen. Because we have a perfect union. உங்களை நீங்கள் குற்றப்படுத்திக் கொள்ளாமல், குற்றத்துக்கு பதிலாய் கிருபையை யோசிங்கள், பயத்திற்கு பதிலாய் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு மேல் இருக்கக்கூடிய கசப்பை எடுத்து போட்டு அன்பாயிருங்கள். பழி வாங்குறதை விட்டுவிட்டு ஒருவருக்கு ஒரு பொறுத்திருளுங்கள், மன்னியுங்கள். மன்னிக்கிறதுன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பொறுத்தருள்வது, பொறுத்து அருள்வது. ஒவ்வொரு தமிழ் என்ன மாதிரி சூப்பர் தமிழ். பாருங்களேன், நான் ஒரு மலையாளி, எங்க அப்பா தமிழ் வாத்தியாரை கொண்டு கற்றுக் கொடுத்தாரு. நல்ல லாங்குவேஜ் அது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க தமிழ் பேசுறத கேட்டா எனக்கு கஷ்டமாகுது. குயிண்டிக்கா எங்க போய் நிக்கிறீங்க? நீ எங்கயோ போய் நிக்கிறியா? தமிழுக்கே மொழிபெயர்க்கிற கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படிலாம் பேசக்கூடாது. நல்லா திருத்தமா பேச கத்துக்கணும். அப்படிலாம் பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புருஷன் அப்படி கூப்பிட்டுருக்கலாம், வா அப்படிலாம் நிறுத்திடணும். இனிமேல் கனிவான பணிவான நல்ல வார்த்தையை பேச கத்துக்கங்க. சொந்தக்காரன் பார்க்கணும், பரவாயில்ல நல்லா பேசுறேன், அப்ப சொல்லு நான் போற சபையில எனக்கு கத்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லு. ஒரு சில சபையில வெள்ள கல் போட்டுக்கோ, அப்புறம் பேசுறது எப்படி பேசுங்க, நீ படியா. இங்க வந்த சட்டைய பத்தி இல்ல, வாய மாத்தணும், வாய மாத்தணும். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இனி பயத்திற்கு இடமில்லை. என்ன யாராவது ஏத்துக்குவாங்களா?
அருமையானே, கண்ணாடி ஒரு நாளும் அதன் உருவத்தை காட்டாது. அதே போல நாம் ஒரு கண்ணாடி மாதிரி. we are here to reflect either God or devil. அவ்வளவுதான். ஒண்ணு நீங்க கடவுளை வெளிப்படுத்தலாம், இல்ல பிசாசை வெளிப்படுத்தலாம். ரட்சிக்கப்பட்டுட்டோம். உங்க கனிவான பேச்சு, அன்பான வார்த்தை, மன்னிக்கக்கூடிய வார்த்தை, பொறுத்தருள்ள வார்த்தை, விட்டு கொடுக்கிற நல்ல எண்ணங்கள், மற்றவர்களை குறித்த நல்ல எண்ணங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்ம டெய்லி வேலைக்கு போறோம், பஸ்ல போறோம், ஹலோ அதில் ட்ரெயின்ல போறோம். யாருமே இல்லாத போது நம்ம எப்படி பேசுறோம்னு கொஞ்சம் பாருங்க. வீட்டில் தனியாக உட்காந்துட்டு யாரை பற்றியாவது கமெண்ட் கொடுத்துன்னுக்கிறது. சொந்தக்காரங்க வர வருவாங்க, இல்லை ஆவிக்குரிய திருச்சபையிலேருந்து இன்னொரு திருச்சபையில் இன்னொரு விசுவாசி வரும், வந்து உட்காந்துக்குவாங்க. எதுக்குன்னா இப்போ ஜெபம் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. ஜெபம் பண்ண போகிறேன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் பேசுவாங்க. யாரை பற்றியாவது. எல்லா பேர் ரொம்ப நேரம் பேசிட்டோம், ஜெபம் பண்ணலாம், 15 நிமிஷம் ஜெபம் முடிஞ்சிச்சு. அங்கே வீட்டுக்கு பேச நான் இப்போ தான் ஜெபம் கொடுத்துட்டு வரேன், அதனால தான் மாறவே இல்லை, மாறுறதில்லை. ஊரு கதையும் ஒம்பு கதையும் உட்காந்து அந்த பிரதரை பற்றி இந்த பிரதரை பற்றி என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபுட்பால் டீம் நடந்ததுல, இப்போ வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அதில் நான் பார்த்தேன் பாருங்க, நம்ம பசங்க நிறைய பேர் மெஸ்ஸி அப்படின்னு ஒரு பனியன் போட்டுன்னு சுற்றுறாங்க. சில பேர் ரொனால்டோ அவனுடைய பனியன் போட்டு சுற்றுறான். 2 பேருமே தோத்துட்டாங்க. 2 பேரும் ஒன்றும் பெருசாக எவனும் விளையாடல. இப்போ ஆனால் நம்ம ஆளுங்க கமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே உட்காந்துட்டு ஒருத்தன், அவன் விளையாடல, அவன் உட்காந்துருக்கான் ஜம்முன்னு உட்காந்துன்னு, பக்கத்தில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கான், இந்த பக்கம் ஜூஸ் வச்சுருக்கான், பழம்லாம் வச்சுக்கிட்டு. அவன் சொல்கிறான், கொஞ்சம் நிதானமாக விளையாடி இருக்கணும், செல்ஃபிஷ் கேம். அந்த பால் அங்கே அவர்கிட்ட பாஸ் பண்ணியிருந்தா அவர் அடிச்சிருப்பாரு. அவர் கொஞ்சம் மெதுவாக ஓடி வந்த, நீ இறங்கு அந்த தோட்டத்தில், அந்த ஃபீல்டில் ஓடும்போது நாய்க்கு இறங்குன அங்கேயே தான் இருப்பேன், நீ ஓடி இருக்க மாட்டேன். நிறைய பேர் இன்னும் அவங்க ஃபீல்டில் வரல, அதனால ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு நாய் ஊழையிடுற மாதிரி ஊன்னு ஊழையிட்டு கமெண்ட் எழுதிங்கன்னு அவனை பத்தி இவனை பத்தி, நீ இறங்கி ஆடு. அதே ஆட்டம் நமக்கு வரும்போது நம்ம வாயை முடியும் ஊரு கதை பேசாம அன்னைக்கு தான். அதனால தான் சில நேரத்தில் நம்ம போய் சிக்கிக்கிறோம். எதுக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது? யாரை பத்தி பேசுறீங்க? யாரை பத்தி பேசுறீங்க? என்ன கதை பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றீங்க, ஆசீர்வாதமா இருக்கணும்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தா மற்றவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும் மாதிரி பேசுங்க. இல்ல பாஸ்டர், நாங்க கோயில் போறோம், அங்க ஒருத்தர் இருக்கிறார், ஜெபம் பண்ணி தலை மேல கை வச்சாருன்னா நல்லாயிடும். உண்மையா சொல்றேங்க, முடியெல்லாம் கழண்டுக்கும். அவர் கை வச்சு நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட. ஆனா ஆசீர்வாதமா வரணும்னா முதல்ல நம்ம வாயை மாத்தினா நாம் ஆசீர்வாதமா இருப்போம். Now you are all ready. வீட்டுக்கு போறீங்க. ஆமென். திங்கட்கிழமை வேலைக்கு போறீங்க. செவ்வாய்க்கிழமை நிறைய பிரச்சனைகள் வரலாம். உடனே அவனை பத்தி, அப்பா பத்தி, அம்மாவை பத்தி பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? எங்க அப்பா தண்டம், எதுக்குமே லாக்கி இல்லை, அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவங்க அப்பங்காரன் எங்க ஒரு வீட்டுக்காரங்க என்னத்துக்கு லாக்கி? இந்த பொண்ணு சொல்லு, அந்த மனுஷன் நீ கல்யாணம் பண்ணி எப்படிப்பா நீ வாழ்ந்த? உனக்கு வரும், அப்ப நீ பாரு. உனக்கு பண்ணி வைப்பாங்க, அப்ப பாரு. நீ இந்த மாதிரி தேவையில்லாத கதை எப்படி அந்த பிள்ளை கத்துக்குச்சு? நம்ம பேசின வார்த்தை, நம்ம தப்பா பேசுறோம். இன்னைக்கு வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னா வாயின் வார்த்தையை மாத்தினா வீடு பரலோகம் ஆயிடும். சாரி டு சே, நான் இங்க வாங்க, நான் நைட்டெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் கை வச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா நான் உங்களை ஏமாத்துறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஜெபம் பண்றேன், நைட்டு கூட ஜெபம் பண்ணியிருக்கேன், காலைல கூட எழுந்து ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணி உங்க மேல ஜெபம் பண்றதுனால ஆசீர்வாதம் வராது. நீங்க கேட்டு நீங்க போய் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு செய்தியை கிடைச்சிச்சு, திங்கட்கிழமை போறோம், கர்த்தர் வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வீண் வார்த்தை எனக்கு வர வேண்டாம், நல்லதை நான் யோசிக்கட்டும், நான் உங்களை மாதிரி இருக்கிறேன், அன்பா நடக்க கத்துக் கொடுங்க. சில வேலை விழலாம், நடக்கும் போது தான் விழும். குழந்தை முதல் தடவை ஏஞ்சி அம்மா சொல்லுது வா 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 வான்னு, பொத்துன்னு விழுது, திரும்ப ஏஞ்சிக்குது. ஒரு காமெடி ஒரு சீன் பார்த்தேன், அதில் போட்டிருக்கு, அம்மா சொல்லுது அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லுச்சான். உடனே இப்ப பார்த்தா அம்மா இட்லி கூட, அம்மா தோசை கூட, பாப்பா பாப்பா இந்த பிள்ளைய வச்சு நீ தானே அம்மா அம்மான்னு கூட. இப்படி இருக்குது உறவு. This is what the family now. அன்பு இல்லைங்க, சுயநலமாயிடுச்சு. ஆனால் இயேசு உள்ள வந்துட்டார்னா ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவீங்க. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவாள், புருஷன் மனைவி இடத்துல அன்பா இருப்பான், பிள்ளைகள் நன்றா இருக்கும்.
அல்ல பாஸ்டர், இப்ப எங்க குடும்பம் அப்படி இல்லை, பிள்ளைங்க சரியில்லை, பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல தீமையெல்லாம் நல்லதா மாறிடும். மாறும் 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 மாறும், நிச்சயமாய் மாறும். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஆமென். அதனால நம்ம சபைக்கு வரணும், வந்து வார்த்தையை கேட்கணும். எல்லாம் எழுந்து நில்லுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க, கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. நீங்க மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் நம்ம ஒரே சிந்தையா இருப்போம். நல்லா கவனிங்க. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுதல் குறித்து நான் பேசிட்டு வரேன். எப்படி இந்த புதிய மனுஷன் தரித்துக் கொள்ள முடியும்னா, உள்ள நீங்கள் யார் என்கிற அடையாளத்தை நான் காட்டுறேன். உள்ள நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க, நீங்க பூர்ணப்படுத்தப்பட்டீர்கள். நீங்க எப்படி இருக்குன்னா, சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. பிரச்சனை இருக்கும், ஆனா அதை மாற்றி அமைக்கிறது கர்த்தர் வாயில ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கார். அப்போ எப்படி அந்த அதிகாரம் செயல்படும்னா, சும்மா இயேசு நாமத்துல சரியானா சரியாகாது. அவரோட ஒரு உறவு தேவைங்க, ஒரு ரிலேஷன்ஷிப். பிசாசுக்கு நல்லா தெரியும், இயேசுவின் நாமம் தெரியும், உன்னையும் தெரியும். அப்புறம் அது கேட்டக்கூடாது. இயேசுவை தெரியும், பாஸ்டர் ஜூலியஸை தெரியும், நீ யாருன்னு கேட்டு முழிச்சிட்டு கூடாது. நீங்க சொல்லணும், நான் கர்த்தர் பிள்ளை, எனக்கு கர்த்தர் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரோ அதே அதிகாரம் எனக்கும் கொடுத்திருக்காரு. ஜூலியஸ் பாஸ்டர் மட்டும் இல்லை, நானும் அவருடைய பிள்ளை. அவருக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. அவர் எனக்காக, இயேசு எனக்காக உயிர் கொடுத்தார், பாஸ்டருக்கும் உயிர் கொடுத்தாரு, எனக்கும் உயிர் கொடுத்திருக்காரு. அப்ப செய்தி என்னன்னா, என்ன நேசிக்கிற தேவன் முன்னே நேசிக்கிறாரு. அவருக்குள்ள வித்தியாசம் இல்ல. உரிமையா கேளுங்க. வீட்டுக்கு போய் காலையில எழுந்துச்சு கர்த்தரை தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரோம்னா, இந்த செய்தியை கேட்கணும், இந்த தகவலை கேட்டு கத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் ஜெபிக்கணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும் கர்த்தரை தேடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம். ஒரு நாள் கேப் விடுறேன், ஒரு நாள் கேப் விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை கூட்டம் வச்சிருக்கேன், செவ்வாய்க்கிழமை வரணும். சாயந்தரம் 6:45 மணிக்கு வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன்னா, திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் ரிவைவ் பண்றது. புதன்கிழமை ஒன்றும் இல்லை, வியாழக்கிழமை திரும்ப வச்சிருக்கேன். எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு. வெள்ளிக்கிழமை வச்சிருக்கேன், சனிக்கிழமை ஹால்ட், ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. சபை கூடி வருதுல சில விட்டு விடுகிறது போல விடக்கூடாது. பக்கத்தில் ஆளப்பா சொல்லுங்க, நல்லா சொல்லல, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இல்லம்மா போன வாரம் எனக்கு டைம் இருந்ததுமா, இந்த வாரம் டைம் இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆசையா வரணும், விருப்பமா வரணும், கர்த்தரை ஆராதிக்க வரணும். இருங்க, உங்ககிட்ட சொல்லல, கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட தான், கீழே இருக்கிறவங்க சிரிச்சா பத்தாது, கவனிக்கணும். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க, நெருங்கி வாங்க. இந்த சபை வளரணும். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கண்ணு உங்களை பார்த்து சிரிச்சவன் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். நல்லா இருக்க முடியும். அது எப்ப நல்ல வாழ்வு வரணும், அவரோடு இருக்கிற உறவுங்க, அவரோடு இருக்கிற உறவு. ஆகவே சபையே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தேவனை தேடுங்கள். வார்த்தையை கத்துக்கிட்டீங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், கணவனும் மனைவியும் கையை கோத்து ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் என் புருஷன் ரட்சிக்கப்படல, பரவாயில்ல சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமா புருஷன் ரட்சிக்கப்படும். பாஸ்டர் என் மனைவி ஜெபத்துல உட்காராது, பரவாயில்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, மனைவி வரும். இன்னைக்கு கணவன் மனைவியா வந்திருந்தா உங்ககிட்ட சொல்றேன், எவ்வளவு காரியத்தில் நீங்க ஒருமனப்பட்டீங்க, இதுல ஒருமனப்படுங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. வீடு வேலை வேலை வேலைன்னு ஓடி கர்த்தருடைய காரியத்துல சரியா கவனம் செலுத்தாம ஏதோ ஒரு மூலையில் அப்படியே நின்றுக்கிட்டு, கோயில்ல எந்த விதமான இன்வால்வ்மெண்ட் இல்லாம, நெருங்கி வராம, வசனத்தை கேட்கிற மாதிரி கேட்கறது, கேட்காம இருக்கிறது, எப்படிங்க அது? சடிதியா பிரச்சனை வருங்க. இப்ப உங்களால தாங்க முடியாது. அப்புறம் நம்ம நிறைய பேரை கமெண்ட் பண்ணுவோம், பிரயோஜனம் இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் முதல்ல தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறான் பரிசு பெறறதுக்காக. அதே மாதிரி பரிசு பெறல பெறணும்னா இப்பவே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்ணை மூடி கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புமே. குடும்பமாய் கர்த்தரை ஆராதிங்கள். அப்பா, என் குடும்பம் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், நான் உமக்கு பிரியமாய் நடக்கணும். என் நடைகளை ஆராய்ந்து பாரு, என்னை சீர்தூக்கி பாரு. உம்மை துக்கப்படுத்துற வழிகள் உண்டானால் எடுத்து போடு. என்னையே ஜீவ பலியாய் கொடுக்கிறேன். ஆவியானவர் உங்களை ஆண்டு கொள்வாராக. ஆவியானவர் ஆண்டு கொள்வாராக. எல்லா பாடுகள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், கட்டுகள் அவிழட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை கட்டடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென்.